அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வமன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மாபாத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியதன் பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி தோழர்களை குறை காண்பது எவ்வளோ பெரிய குற்றம் என்பதை உணர்த்தக்கூடிய சில தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு செய்தி முக்கியத்துவம் பெறுவது அந்த செய்தியை யார் சொல்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் முக்கியத்துவம் பெறும். ஒருவர் சொல்லக்கூடியவருடைய தகுதி குறைவாக இருந்தால் அந்த செய்தியினுடைய தரம் குன்றிவிடும். எங்களுக்கு ஒரு தகவலை சொல்கிறார், அவர் ஏமாற்றக்கூடியவர், பொய் சொல்லக்கூடியவர், தப்பு தவறாக சொல்லக்கூடியவர், பக்குவமற்றவர் என்றால் அந்த தகவலை நாங்கள் நம்ப தயங்குவோம். இஸ்லாத்தினுடைய மூலாதாரமாக சஹாபாக்கள் இருக்கிறார்கள். குர்ஆன் வசனமாக இருந்தாலும் ஹதீஸாக இருந்தாலும் சஹாபாக்களூடாகத்தான் எங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த வகையில் சஹாபாக்களுடைய உறுதித்தன்மை தான் எங்களுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அபூ ஸுரா அர்-ராஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை பற்றி குறிப்பிடுகிற போது சொல்கிறார்கள், இதா ரஅய்த ரஜுலு யன்தகிது அஹதம் மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் யாராவது ஒருவரை குறைத்து ஒருவர் பேசுவதை நீங்கள் கண்டால் ஃபஅலம் அன்னஹு ஸந்தீகுன், அவன் ஒரு வழிகேடன், இஸ்லாத்தினுடைய எதிரி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எல்லா சஹாபாக்களையும் குறை சொல்ல வேண்டும் என்கிறதல்ல. ஒரே ஒரு சஹாபியை ஒருவன் குறை சொல்லி பேசினாலும் அவன் இஸ்லாத்தினுடைய எதிரி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வதாலிக்க, இது ஏனென்றால் அன்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்குன், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமானவர்கள், உண்மை. வல் குர்ஆனுல் கரீம் ஹக்குன், குர்ஆன் என்கிறது உண்மை. வமா ஜாஅ பிஹி ஹக்குன், குர்ஆன் கொண்டு வந்தது உண்மைதான். வ இன்னமா அத்தா இலைனா தாலிக குல்லஹு அஸ்ஸஹாபா, எங்களுக்கு ரசூலுல்லாவை பற்றியும் குர்ஆனை பற்றியும் குர்ஆனுடைய சத்தியத்தை எங்கள்கிட்ட கொண்டு தந்தது யாருண்டா, எங்கள்கிட்ட கடத்தியவர்கள் யாருன்னு சொன்னால் சஹாபாக்கள். யார் இந்த சஹாபாக்களை குறை காண்கிறார்களோ அவர்கள் மார்க்கத்தை குறை காண்றாங்க. ஏனென்றால் வஹாவுலாஹி சனாதிகா, இஸ்லாத்தினுடைய எதிரிகள் என்ன செய்வார்கள் என்றால் யுரீதூன ஐ யஜ்ரஹு சுஹூதனா, இந்த இஸ்லாத்தினுடைய எதிரிகள் எங்களுடைய சாட்சியாளர்களை காயப்படுத்த விரும்புகிறாங்க. ஏன் என்று சொன்னால் லியுபுத்திருல் கிதாப வஸ்ஸுன்னா, அதன் மூலமாக அவர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் பாத்திலாக்க முயற்சி செய்கிறார்கள். ஃபல் ஜர்ஹு பிஹிம் அவுலா, அவர்கள் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் முதலாவது குறை காண்பது நபித்தோழர்களைத்தான். நபித்தோழர்களை பொய்யர்களாக, ஏமாற்றுக்காரர்களாக, பதவி மோகம் கொண்டவர்களாக, பதவிக்காக அடித்து கொண்டவர்களாக, உலக ஆசை கொண்டவர்களாக சித்தரித்து விட்டால் இவங்க சொல்கிறது எப்படி நாங்கள் நம்புறது? இவங்க ஹதீஸில் மாற்றிருக்கலாம், தவறி சொல்லியிருக்கலாம், தப்பு செஞ்சிருக்கலாம், பதவிக்காக மறைச்சிருக்கலாம், உண்மையை மூடி மறைச்சிருக்கலாம் என்கிறது போன்று குர்ஆனும் சுன்னாவும் நிராகரிக்கப்படுவதற்கு அது காரணமாக அமையும். இந்த வகையில் சஹாபாக்களை ஒருவர் குறை கண்டால் அவன் மிகப்பெரிய இஸ்லாத்தினுடைய எதிரி என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். சஹாபாக்களில் எல்லாரையும் குறை காண வேண்டும் என்கிறதுல ஒரு நபித்தோழரை ஒருவர் குறை சொன்னாலும் அவன் வழிகேடன் என்கிறதை இந்த அறிஞருடைய கூற்று இந்த இடத்துல எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. சஹாபாக்களை குறை காணுதல் என்கிறதுல ஒரு வடிவம்தான் சஹாபாக்களை விட அதுக்கு கீழே உள்ளவர்களை உயர்த்துவது. இன்று நிறைய பேர் தங்களுடைய சேகுமார்கள், தங்களுடைய தரீகாவுடைய தலைவர்களை ரசூலுல்லாவை விட உயர்த்தி பேசக்கூடிய சூழலை நாங்கள் பார்க்குறோம். ஒரு சஹாபியை விட ஒரு தாபி உயர்ந்து விட முடியாது. இதற்கு குறிப்பாக அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஒரு தகவல் மிர்காத்துல் மசாபி என்கிற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது எங்களுக்கு தெரியும், உமையா கலாபத்திலே மிக பேணுதலான ஒரு கலிபாக இருந்தவர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இவர் 2வது உமர் என்றும் 5வது ஹுலஃபாஉர் ராஷிதூன் என்றும் மக்களால் அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு பக்குவமான ஒருவர். இவர் குறித்து இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல கேட்கப்படுகிறது, ஐயுஹுமா அஃலல்,
முஆவியா அவ் உமர் இப்னு அப்துல் அசீஸ். முஆவியா அவங்க சிறந்தவங்களா? அவங்க சஹாபி. உமர் இப்னு அப்துல் அசீஸ் வந்து தாபி. உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்தவரா? யார் சிறந்தவர்? தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் முஆவியா ரலியல்லாஹு அவங்களை விட உமர் இப்னு அப்துல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பேணுதல் கூடியவர்கள், தனிப்பட்ட வாழ்க்கையிலே எளிமையாக வாழ்ந்தவர்கள் போன்ற பல அம்சங்கள், தனிப்பட்ட சிறப்பம்சங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. இதை வைத்து முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சிறந்தவர்களா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்தவரா என்று கேட்கிற போது அதுக்கு அவர்கள் சொன்ன பதில், ஃபகால் அல் குபார் அல்லதி தஹல ஃபி அன்ஃபி ஃபிரஸ் மூசா மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைரும் மின் மிஸ்லி உமர் இப்னு அப்துல் அசீஸ். ரசூலுல்லாஹ்வோடு போர்க்களத்திலிருந்த முஆவியா அல்லாஹ்வுடைய குதிரையினுடைய மூக்கில் நுழைந்த புழுதி உமர் இப்னு அப்துல் அசீஸை விட சிறந்தது என்று கூறியதாக அந்த தகவல் சொல்கிறது. மற்றும் ஒரு தகவலிலே இந்த செய்தியை சொல்கிற போது அவர்கள் ஒரு ஆதாரத்தை சொல்கிறார்கள். சல்லா முஆவியா ஹல்ஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆவியா ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்க்கு பின்னால் நின்று தொழுதிருக்கிறாங்க. அப்படி தொழும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமியல்லாஹு லிமன் ஹமீதா, யார் அல்லாஹ்வை புகழ்கிறானோ அவனை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக என்று சொல்லுவாங்க. ருக்குவிலிருந்து எழும்பும்போது சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்று இமாம் சொல்லுவார். ரசூலுல்லாஹ் அப்படி தொழும்போது சொல்லுவாங்க. பின்னால் இருந்து சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, முஆவியா என்ன செஞ்சிருப்பார், ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு சொல்லியிருப்பார், அல்லாவே உனக்கே எல்லா புகழும் என்று. அப்போ இந்த நாங்கள் சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்று இமாம் சொல்லுவார், யார் அல்லாஹ்வை புகழுகிறாரோ அவரை நீ பொருந்திக் கொள்வாயாக என்று. பின்னால் மௌனமாக இருந்த ரசூலுல்லாஹ்க்கு பின்னால் தொழுதவங்க ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்வதனூடாக ரசூலுல்லாஹ்வுடைய அந்த துவாவுக்கு அவங்க ஆளாகுவாங்க. இவ்வாறு முஆவியா ரசூலுல்லாஹ்வுடைய துவாவை பெற்றிருக்கிற போது பமா பஅதஹாதா, அதுக்கு பிறகு எப்படி உமர் இப்னு அப்துல் அசீஸ் முஆவியாவை விட சிறந்தவராக முடியும் என்கிற கருத்தில் இமாம் இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த தகவலில் எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், தாபியங்களில் பேணுதலான ஒருவர் கூட சஹாபாக்களுடைய பின்னிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை விட சிறப்பானவர்களாக ஆக முடியாது என்கிற தகவல் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டப்படுகிறது. இந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த சஹாபியை விடவும் தாபி ஒருவரையோ தாபியின் ஒருவரையோ அல்லது பின்னால் வந்த அறிஞர்களையோ நாங்கள் முற்படுத்த முடியாது. சுகுபத் என்கிற அந்த அவங்களுடைய சிறப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய நட்புக்காக அல்லாஹு தாலா அவங்களை தேர்ந்தெடுத்த சிறப்பு, ரசூலுல்லாஹ்வோடு இருந்து பணியாற்றுவதற்கு அவங்களுக்கு கிடைத்த சிறப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய வாயால் தங்களுடைய சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கு அவர்களுக்கு கிடைத்த சிறப்பு, வஹி இறங்குவதை பார்த்து கொண்டிருந்த சிறப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு பின்னால் நின்று தொழுதது, அவங்களோடு இருந்த இந்த சிறப்பை பின்னால் வந்த ஒருவர் பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய எந்த அமலாலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இதை நாம் ஏற்கனவே சொன்ன உகது மலை அளவு தங்கத்தை நீங்கள் தர்மம் செய்தாலும் அவர்களுடைய ஒரு கைப்பிடி தர்மத்துக்கு சமனாகாது என்று சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸ்கள் உறுதி செய்கிறது. எனவே சஹாபாக்கள் அனைவரும் உயர்வுக்குரியவர்கள். பின்னால் வந்த ஒருவர் எவ்வளவு பக்குவமானவராக இருந்தாலும் ஒரு சஹாபியை விட அவர் உயர்ந்து விட முடியாது என்கிற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சஹாபியை குறை சொன்னாலும் அது வழிகேடு என்கிறது எங்களுக்கு இந்த தகவல் சொல்லி காட்டுகிறது. இன்னும் சில தகவல்களோடு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரை நிறைவு செய்வோம். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.